go to the book of Leviticus, it's the only book which has recorded 90% of what God has spoken. It is just the reflection of how God lives in heaven. God is saying, I will appoint judges, two kinds of judges. All these nations have a man as a king. They are not happy with the unseen king that is God. They have rejected me. மனுஷனை படைச்சிட்டு காலை கொடுத்துட்டு அவரை பாம்புன்றான். You need the 9 fruit of the Holy Spirit, ma. 9 வரங்களின்றி நீங்க ஒருவேளை பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா அந்த ஒரு கனி இல்லாம உங்களால பரலோகத்துக்கு போகவே முடியாது. I will not do what is written here, but I will do something more than that. God is God, man is man. It is not merit, it is mercy. Now that your spirit is now open to the conscience which records good and evil, I will give you the law. நன்மையை தீமையை அறியக்கூடிய மனசாட்சியின் காலத்திற்குள்ளே நீ பிரவேசித்தபடினால் இப்பொழுது நான் உனக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறேன். So he takes them to the wilderness. ஆகையால் அவர்களை அவர் வனாந்திரத்துக்கு அழைத்துச் சென்று and he gives them laws. அவர்களுக்கு அவர் நியாய பிரமாணத்தை வழங்குகிறார். So if you go to the book of Leviticus, லேவியராகும் புத்தகத்திற்கு போவீர்களானால் God is continuously talking to Moses. தொடர்ந்து தேவன் மோசேயோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். And that is the only book which has recorded 90% of what God has spoken. 90% அதிலே தேவன் பேசினதாக பதிவு செய்த ஒரே புத்தகம் லேவியராகும். That is the most boring book to us. ஆனா இன்றைக்கு நாம் அதிகம் விரும்பாத ஒரு புத்தகம் இருக்குமானால் லேவியராகமம் தான். Leviticus. லேவியராகமம். All the laws are written in a book and given. இந்த பிரமாணங்கள் எல்லாம் ஒரு புத்தகத்திலே எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. It's called the Torah. அதை தான் நான் தோரா என்று சொல்லுகிறோம். First 5 books of the Old Testament. பழைய ஏற்பாட்டில் உள்ள முதல் 5 ஆகமங்கள். Why all these laws are given? ஏன் இந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன? Going back to the history of Israel. இஸ்ரவேலுடைய வரலாற்று கடந்து போகும் பொழுது, hey, I'm going to give you a new country. நான் உனக்கு ஒரு புது தேசத்தை கொடுக்க போறேன். Can you think of a country where there is no law? பிரமாணமே நியாயப்பிரமாணமே இல்லாத ஒரு தேசத்தை உன்னால யோசிக்க முடியுதா? I'm going to give you Canaan. நான் உனக்கு கானானை கொடுக்க போறேன். And these are the rules and laws you are going to follow now that your conscience has been opened. இப்போ மனசாட்சி திறந்திருக்கிறதுனால நீ போய் அந்த தேசத்துல குடியிருக்கும் பொழுது இந்த சட்ட திட்டங்களை இந்த விதிமுறைகளை நீ பின்பற்றணும். It is just the reflection of how God lives in heaven. பரலோகத்திலே தேவன் எப்படி வாழ்கிறார் ஜீவிக்கிறார் என்பதற்கு குறித்ததான ஒரு பிரதிபலிப்பாக அவைகள் இருக்கின்றன. And he gives it to his people, the little nation he chose for himself. தமக்கென்று தெரிந்து கொண்ட அந்த சிறு நாடாகிய தேசமாகிய இஸ்ரவேலுக்கு அவைகளை அவர் கொடுக்கிறார். Through this little nation he wants to teach the whole world how heaven works. அந்த சின்ன தேசத்தின் மூலமாக இந்த முழு உலகத்திற்கே பரலோகம் எப்படி செயல்படுகிறது என்பதை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Now the law has come. இப்பொழுது நியாயப்பிரமாணம் வந்துவிட்டது. Now God is saying, I will appoint judges. இப்போ தேவன் என்ன சொல்றார்? நியாயாதிபதிகளை நான் நியமிப்பேன். You will till this date even Madras High Court has judges la. இது மட்டுமாய் சென்னை நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் உண்டல்லவா? But heavenly law is very different from Chennai law. ஆனா சென்னை சட்டங்களுக்கும் பரலோக சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. Okay. So we are talking about a country which has rules and conditions. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பிரமாணங்களும் இருக்கக்கூடிய தேசத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். Two kinds of judges. 2 விதமான நியாயாதிபதிகள். One to guard, one to guide. ஒன்று பாதுகாக்க, ஒன்று வழி நடத்த. To guard like Samson, to guide like Samuel. சிம்சோனை போல காக்க, சாமுவேலை போல நடத்த. Because Samuel's son did not learn to be good judges, God had to change his mind. சாமுவேலுடைய குமாரர்கள் நல்ல நியாயாதிபதிகளாய் இல்லாத காரணத்தினாலே தேவன் மற்றொருவர்களை தெரிந்தெடுக்க வேண்டியதாக இருந்தது. The same mistake which Eli made, Samuel also makes. ஏலி செய்த அதே தவறை சாமுவேலும் செய்தார். He doesn't take proper care of his children.
தன்னுடைய பிள்ளைகளை அவர் சரிவர பராமரிக்கவில்லை. He didn't train them properly. சரியான விதத்திலே அவர்களை பயிற்றுவிக்கவில்லை. To become leaders of this nation. இந்த தேசத்தின் தலைவர்களை மாறும்படிக்கு அவர்களை உருவாக்கவில்லை. So the people are all looking around all the other nations. இவைகளின் நிமித்தம் இந்த ஜனங்க மற்ற தேசத்தெல்லாம் சுற்றி பார்க்க தொடங்கிட்டாங்க. And all these nations have a man as a king. அந்த தேசங்களுக்கெல்லாம் ஒரு மனுஷன் ராஜாவாக இருக்கிறான். And now they are not happy with the unseen king that is God. ஆனா இப்ப அவங்களுக்கு அதரிசனமான காணக்கூடாத தேவன் அவர்களுக்கு ராஜாவா இருப்பது அவர்களுக்கு விருப்பமே இல்லை. Give us a king, a man. ஒரு மனுஷனை உங்களுக்கு ராஜாவாக கொடுங்க. We are not happy with you. In other words, இன்னொரு விதத்துல சொல்லப்போனா நீங்க ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை. So what did God tell Samuel? இப்போ சாமுவேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? They have not rejected man, they have rejected me. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, அவர்கள் என்னை தள்ளி விட்டார்கள். ஒரு சினிமாவா ஆக்கி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அழுக மாட்டீங்களா? The sad state of God who created this universe. இந்த அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தேவனுடைய அந்த அவல நிலை. Till this day I always admire this God. You know why? ஆண்டவரே இவ்வளவு பொறுமையா உங்களுக்கு? இது நாள் மட்டுமா இந்த தேவனை மிக அதிகமாக மெச்சிக்கொள்ளுகிறேன். ஏன் தெரியுமா? இவ்வளவு பொறுமையா இடத்தில் மனுஷனை படைச்சிட்டு காலை கொடுத்துட்டு அவரை பாம்புன்றான். காலை கொடுத்தவரை நீ பாம்பு மாதிரி இருக்கிற. But he is patient, not doing anything. I am getting angry. ஆனா அவர் பொறுமையா தான் இருக்கிறார், எனக்கு தான் கோபம் வருது. அம்பி, you need the 9 fruit of the Holy Spirit, ma. உனக்கு ஆவியின் 9 கனிகள் தேவை தம்பி. Self control you need, ma. Don't get angry. உனக்கு அடக்கம் வேணும், கோபப்படாத. அது ஏன் 9 fruits இல்ல? ஏன் அது 9 கனிகள்? ஏன் 9 fruit? ஏன் 9 கனி? 9 இருக்கணும்டா. Mysterious deliciosus ஒரு fruit இருக்கு. There is a fruit in the Mediterranean. If you take a bite, first it's like a mango. Next bite, you go to the other side, it's like an apple. Third bite you take, it's like banana. Fourth bite, it's all in one fruit. மத்திய தரைக்கடலிலே ஒரு பழம் காணப்படுகிறது. ஒரு பக்கம் தெல்லும் பொழுது மாம்பழத்தை போல, இன்னொரு பக்கம் ஆப்பிளை போல, இன்னொரு பக்கம் வாழைப்பழத்தினுடைய ருசியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழம் இருக்கிறதாம். If you don't have one fruit, you may not go to heaven. But without 9 gifts you can go to heaven. 9 வரங்கள் இன்றி நீங்க ஒருவேளை பரலோகத்துக்கு போயிடலாம். ஆனா அந்த ஒரு கனி இல்லாம உங்களால பரலோகத்துக்கு போகவே முடியாது. Think about it. கொஞ்சம் சிந்திங்க இதை குறித்து. Today we have lost sight of fruit of the Spirit. இன்றைக்கு ஆவின் கனி குறித்த தரிசனத்தையே நம்ம இழந்துட்டோம். How do we choose our churches? Miracles are happening. Gifts are operating. இன்றைக்கு நம்ம சபைகளை எப்படி தெரிந்தெடுக்கிறோம்? அற்புதங்கள் நடக்குது, அங்க வரங்கள் பலமா கிரியை செய்யுது. அந்த சீசனும் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அந்த காலகட்டமும் இன்றைக்கு கடந்து விட்டது. வர்ஷிப், என்ன வர்ஷிப் தெரியுமாப்பா? ஃபுல் என்ன ஆராதனை தெரியுமா? கால் தான் ஆடுது. அவர் சும்மா இருக்காரு. நான் சொல்றேன், ரொம்ப கோபமா இருக்காரு. அவர் ரொம்ப பேஷண்டா இருக்காருப்பா. Very very patient God. One thing I'll tell you. You can ask me, no? For 32 years you say that you are walking with God, no? What do you think about this God? அவரை மாதிரி பேஷண்ட் யாரும் கிடையாது. 32 ஆண்டுகள் நீங்க ஆண்டவரோட நடக்கிறேன்னு சொல்றீங்க. தேவனை குறித்து ஒரு காரியம் சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க? அவரை போல பொறுமை உள்ளவர் வேறு யாரும் இல்லைங்க. So I have told you my answer. என் பதில நான் சொல்லுவேன். அவரை பத்தி பேசினா எனக்கும் வருதான், அவருக்கு வர மாட்டேன் தான். என்னப்பா இவர் இந்த கடவுள் தாத்து போறோம் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம்ல, பயங்கரமான கடவுள். ஐயோ, எபிட்டமி ஆஃப் பேஷன்ஸ். பொறுமையின் உச்சம் சிகரமாய் அவர் இருக்கிறார். That is why I am standing here today. அதனால தாங்க இந்த நாள் மட்டுமா நான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன். Till 31 years you know how I lived. போட்டுந்தாருன்னா என்ன இருக்கும்? 31 வருஷம் நான் எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா? ஒரு வேளை அவர் என்னை போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? I won't be a preacher. இன்றைக்கு நான் ஒரு பிரசங்கியாராக உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. Divine patience. தெய்வீக பொறுமை. And God says, I want you to be like that.
தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அப்படி இருக்கணும்னு விரும்புறார். Now we come to the kings. இப்போ ராஜாக்களுக்கு கடந்து வருகிறோம். Who was the first king of Israel? இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலுடைய முதல் ராஜா யார்? தாவீது. சூப்பர். சவுல்னு சொல்வீங்க மாட்டுவீங்கன்னு பார்த்தேன். He was only the commander in chief of the army. அவன் படை தளபதியாக மாத்திரமே இருந்தான். Before he could be made king, அவன் ராஜாவாய் ஆவதற்கு முன்பாக, if Saul had become king, சவுல் ஒருவேளை ராஜாவாக அரியணை ஏறி இருந்தால், Jonathan would have been the next king. யோனத்தான் தான் அடுத்த ராஜாவாக வந்திருக்க வேண்டும். God changed his mind. தேவன் தன்னுடைய தீர்மானத்தை மாற்றிக்கொண்டார். I have chosen a man who is after my own heart. என் இருதயத்திற்கேற்ற ஒரு மனுஷனை நான் தெரிந்து கொண்டேன். So David becomes the king. ஆகையினால் தான் தாவீது ராஜாவாய் மாறுகிறான். அப்படி பெண்ட்ல போயிடுச்சு. ஒரு நுனியிலே அது இழக்க வேண்டியது. That's the right translation. Wait till I come. அங்கேயும் பாருங்க பேஷன்ஸ் தான். நான் வரும் வரை காத்திரு, அங்கேயும் பொறுமையா இருக்க வேண்டியது. One of the வேண்டியது. things I realize, I correct myself is learn to be patient. நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரியம், பொறுமையா இருக்க கற்றுக்கொள். That's the greatest lesson I can learn from this God. இந்த தேவனிடத்தில் நான் கற்றுக்கொள்ளக்கூடிய மாபெரிய பாடம் அதுதான். Wait. காத்திரு. He will come. அவர் வருவார். Never in the Bible I have read where he said I will come and he did not come. வேதத்திலே நாம் எங்க வாசிக்கல நான் வருவேன் என்று சொல்லி வராமல் போனதை. Still we don't want to believe him. ஆனா இப்போவும் நம்ம அவரை நம்ப தயாரா இல்ல. That's what Blaise Pascal said. மனுஷனால சும்மா இருக்க முடியாதுடா. ஆகையால் தான் பிளேஸ் பாஸ்கல் சொன்னார், மனுஷனால சும்மா இருக்க முடியாது. He has to keep doing something all the time. எல்லா நேரத்திலும் அவன் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டே தான் இருப்பான். Good ideas. நல்ல யோசனைகள். Not all good ideas are God's ideas. எல்லா நல்ல ஆலோசனைகளும் தேவனுடைய ஆலோசனைகள் அல்ல. Let's all go to Ernaur and do some evangelism. நல்லா இருக்குல்ல ஐடியா? எர்னாவூருக்கு போய் நல்ல சுவிசேஷ பணி செய்வ நல்ல யோசனை தானே. எல்லாம் few villagesக்கு போலாம். கடவுளை கேட்டு சொல்றியா நீ சொந்தமா சொல்றியா? நல்லா தான் இருக்கு. இப்படி தான் this is how life is going on today. இப்படி தான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. Left or right? வலது பக்கமா இடது பக்கமா? I will not speak to you. நான் இடத்துல பேச போவதில்லை. There will be a famine. வார்த்தைக்கான பஞ்சம் ஏற்படும். You have not treated me like God. என்னை தேவனாய் நீங்கள் மதிக்கவில்லை. You are using me like Santa Claus. என்னை ஒரு சாண்டா கிளாஸை போல பயன்படுத்துறீங்க. Jingle bells, jingle all the way. அப்படியே ஸ்வீட்ஸ், பலகாரம், லட்டு. கிறிஸ்மஸ் கொண்டாடலனா கிறிஸ்தவம் கிடையாதான். எனக்கு தெரியும். I will not do what is written here, but I will do something more than that. நான் இதுல என்ன எழுதியிருக்கோ அதை செய்ய மாட்டேன், ஆனா இதற்கு அப்பாற்பட்ட காரியத்தெல்லாம் நான் செய்வேன். I will not keep the 7 feasts of the Lord because it's in the Bible. வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள 7 பண்டிகைகளை நான் ஆசரிக்க மாட்டேன். அதெல்லாம் யூதர்களுக்கு. அது யூதர்களுக்கு. அப்ப எதுக்குடா full planning? 7000 years, 8th day, 6 days, all this planning for what? ஏன் இந்த திட்டங்கள் 7000 ஆண்டுகள் 8வது நாள், இந்த திட்டங்கள் எல்லாம் எதற்காக? For what? Only for Jews? அதெல்லாம் எல்லாமே யூதர்களுக்காகவா? Through the Jews the Bible has been given to the Gentile. யூதர்கள் வழியாக புறஜாதியாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டுள்ளது. And Jesus said the first shall be last and the last shall be first. இயேசு சொன்னார், முந்தினவன் பிந்தினவனாய் இருப்பான், பிந்தினவன் முந்தினவனாய் இருப்பான். முந்தினவன் யார் இதுல? யூதன். He got saved first. அவன்தான் முதலாவது ரட்சிக்கப்பட்டான். Right? Jesus said I have come for the Jews. இயேசு சொன்னார், நான் யூதர்களுக்காக தான் வந்திருக்கிறேன். I have come for the lost sheep of Israel. நான் காணாமல் போன தொலைந்து போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனத்தாருக்காக வந்திருக்கிறேன். But when the rapture takes place, ஆனாலும் ரகசிய வருகை நடக்கும் பொழுது the Gentile will go first. புறஜாதியார்கள் முன்னே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். The first shall be last and the last shall be first. முந்தினவர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் மாறுவார்கள். So much of meaning in the Bible. இந்த வேதத்திலே அவ்வளவு பொருள் அர்த்தம் அடங்கியதாக இருக்கிறது. Every sentence has eternity hidden in it. ஒவ்வொரு வாக்கியத்திற்குள்ளேயும் நித்தியமானது ஒளித்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது.
If you start digging, you will dig. You start digging it for eternity. நீங்கள் தோண்ட தோண்ட தொடங்குவீர்கள், நித்திய காலம் மட்டுமாய் தோண்டி அதில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். Just because I am reading this Bible for 32 years, don't think I know this Bible. 5% தெரியும் நினைக்கிறேன். 38 ஆண்டுகளாய் நான் வேதத்தை வாசிக்கிறேன், வேதம் முழுக்க எனக்கு தெரியும் நினைச்சிடாதீங்க. ஏதோ 5% எனக்கு தெரியும் என்னால சொல்லிக்க முடியும். That 5% maybe I understand. ஒருவேளை 5% நான் புரிந்து கொண்டிருப்பேன். That is the riches, the depth of his riches. இதுதான் அவருடைய ஐஸ்வரியத்தின் மகிமையின் ஆழமாய் இருக்கிறது. Whether it is physical knowledge or spiritual knowledge. அது ஒருவேளை எழுத்து பிரகாரமான அறிவாக இருந்தாலும் சரி அல்லது ஆவிக்குரிய அறிவாக இருந்தாலும் சரி. I don't know much about Jupiter. எனக்கு யூபிட்டரை குறித்து அதிகமா தெரியாது. I don't know anything about Mars. மார்ஸ் கிரகத்தை குறித்து எனக்கு தெரியாது. I don't know. எனக்கு தெரியாது. தெரியுமா ஜூபிட்டர், மார்ஸ், சாட்டர்ன், nothing yaar. He is the one who created everything. Only he knows. அவைகளை உண்டாக்கினவர் படைத்தவர் அவர் தான், அவருக்கு தான் அதை குறித்து எல்லாம் தெரியும். 4% தான் இது வரைக்கும் man has found out. இதுவரைக்கும் மனுஷன் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய 4% காரியங்களை தான் அவன் கண்டுபிடித்தே இருக்கிறான். 96% is unknown to him. 96% அவன் அறியாதவைகளாகவே இருக்கின்றன. And even that 4% God himself has to come and teach. அந்த 4% தேவன் தாமே வந்து அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Now you know the helplessness of man and woman. இப்போ ஒரு ஸ்திரீ புருஷனுடைய பரிதவிக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு தெரியுதா? That is why I recently preached God is God, man is man. ஆகையால் தான் சமீபத்தில் நான் பிரசங்கித்தேன், தேவன் தேவனாகவே இருக்கிறார், மனுஷன் மனுஷனாவே இருக்கிறான். Nowhere we can compare. Please don't compare. எங்குமே நம்ம அவருக்கு ஒப்பிட்டு பேச முடியாது. தயவு செய்து ஒப்பிட்டு பேசாதீங்க. Please. தயவு செய்து. Man is accusing God. மனுஷன் தேவனை குற்றம் சாட்டுகிறான். இவங்களாம் philosophers இவங்களாம். இவர்களெல்லாம் தத்துவ ஞானிகளாம். Searching for a black cat in a black room which is not there. ஒரு இருட்டு அறையிலே கருப்பு பொனி இல்லாத கருப்பு பொனி அவர்கள் தேடுகிறார்கள். அதான் philosophy. அதுதான் தத்துவம். He said I am the light of the world. அவர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். லைட் அடிச்சா தெரிஞ்சிரும் பூனை எல்லாம் ஒண்ணலடான்ட்டு. வெளிச்சம் வந்தா தெரிஞ்சிரும் பூனை இருக்குதா இல்லையான்றது. What a helpless state we are and we think we know everything. என்ன ஒரு உதவியற்ற நிலையிலே நாம் இங்கே இருக்கிறோம், ஆனா நாம சொல்லிக்கிறோம் நமக்கு எல்லாம் தெரியும்னு. This is the state of Christians today. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலை இவ்வளவுதான். This filth in the soul. அவங்களுடைய ஆத்மாவிலே எல்லா அருவருப்புகளும். If you don't read the Bible, this is for the soul only, no. இது நம்முடைய ஆத்மாவுக்கு தானே. நீங்க இது வாசிக்காம உங்களால் எப்படிங்க இருக்க முடியும்? I recently went to RC's house. He said, எல்லாம் அதே ஜீசஸ் தாங்க, நீங்க பைபிள் படிக்கிறீங்க, நாங்க வந்து படிக்கிறது இல்லைங்க. முடிஞ்சு போச்சு, ஒரே அடி. எல்லாம் ஒரே ஜீசஸ் தாங்க. என்ன பேசுறது? அதுக்கப்புறம் நீங்க படிக்கிறீங்க, நாங்க படிக்கிறது இல்லை. ஓ படிக்கிறது இல்லை, படிக்கவும் மாட்டீங்கன்றீங்களா? ஆனா பரலோகம் போயிடுவீங்க. ஆஹா நான் போவேன் அப்படின்றாங்க எல்லாரும். இங்க என்ன போட்டிருக்கு? ஐயோ, what a mighty God we serve, la. What a great God. எப்பேற்பட்ட மாபெரும் சர்வவல்ல தேவனை நாம் தொழுது கொள்கிறோம் பாருங்கள். God. மகத்துவமானவர். கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன் இடம், நான் வந்துடுறேன் உள்ள, அப்படிதான் நான் கேட்குறேன். எனக்கு பிழைக்க தரலன்னு சொல்லாதீங்க. எனக்கு தெரியும், இது படிக்க படிக்க நான் சின்னவன் ஆகிட்டே போகிறேன். The more I read this, the smaller I feel. எவ்வளவா இதை வாசிக்கிறோமோ அவ்வளவு சிறியவனாய் நான் என்னை உணர்கிறேன். So I said only by grace. நான் சொல்லுவேன், கிருபையினாலே மாத்திரம்தான். In this world it's all about merit. இந்த உலகத்திலே எல்லாமே அவரவர்களுடைய தரத்தை சார்ந்துதான் இருக்கிறது. In that world Jesus teaches in the parable of the vineyard, it is not merit, it is mercy. அங்கே திராட்சை தோட்டத்தினுடைய அந்த ஒரு உவமையிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், அது தகுதியின் அடிப்படையில் அல்ல, முற்றிலுமாய் இரக்கத்தின் அடிப்படையிலே. I will have mercy on whom I will have mercy. யாரிடத்திலே நான் இரக்கமாய் இருப்பேன் அவரிடத்திலே நான் இரக்கமாய் இருப்பேன். 1 hour வேலை செய்யறவனுக்கு நான் $1 கொடுப்பேன்டா, நீ யாரா கேட்கறதுக்கு?
நீ காலையில் 6 மணிலேருந்து வேலை செய்கிற, பரவாயில்ல, நீ எவ்வளோ கேட்ட? $1 தானே, கொடுத்துட்டால, ஏன் முருகுற? I will have mercy on whom I will have mercy. யாரிடத்திலே நான் இரக்கமாயிருப்பேன், யாரிடத்திலே நான் இரக்கமாயிருப்பேன். Don't question me, I am the owner of heaven. நான் தான் பரலோகத்தின் சொந்தக்காரன், என்னை நீ கேள்வி கேட்காதே. I will let in anyone I want, I will stop anyone I want. You can't ask me. நான் யாரை விரும்புகிறேனோ அவனை உள்ளே அனுமதிப்பேன், யாரை நான் விரும்பவில்லையோ அவனை வெளியே நிறுத்துவேன். நீ என்னை கேள்வி கேட்க முடியாது. Just because I understand a little of the Bible, I am not sure I can make it. வேதத்தினுடைய ஒரு சொற்பத்தை நான் புரிந்து கொண்டதினால் என்னால் ஒருவேளை சொல்ல முடியும், நான் ஒருவேளை பரலோகத்துக்கு போகக்கூடிய முற்றிலும் தகுதி பெற்றவனா என்று எனக்கு தெரியாது. Every day I ask him, Lord, have mercy on me. ஒவ்வொரு நாளும் அவரை நான் கெஞ்சி வேண்டிக் கொள்வது, ஆண்டவரே என்னிடத்தில் இரக்கமாயிரும். I don't want to go to that place called hell. ஆண்டவரே நான் நரகத்திற்கு போக கூடாது. I don't want to go. நரகத்திற்குள்ளே தள்ளப்படக்கூடாது. Please. தயவு செய்து. Jesus is saying, ஒரு கண் இல்லாம வா, ஒரு கால் இல்லாம வா, ஒரு கை இல்லாம வா. Don't miss it out. தயவு செய்து தவற விடாதீர்கள். It's not so easy. அது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. If you are humble and you plead with God, He will make a way for you. தாழ்மை, உங்களை நீங்களே தாழ்மைப்படுத்தி கர்த்தரிடத்திலே வேண்டி கெஞ்சுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வழியை உண்டாக்குவார். We have to trust Him. We cannot understand Him. நாம் அவரை புரிந்து கொள்ள அதிகமாக முயல்வதை காட்டிலும் நாம் அவரை நம்பவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். I have a trust within me that somehow I will make it. I am asking Him. எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை உண்டு, எப்படியாவது நான் பரலோகத்துக்கு போய் விடுவேன். ஆனாலும் நான் அவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் கெஞ்சி வேண்டுகிறேன். Lord, have mercy on me. ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும். Son of David, தாவீதின் குமாரனே, have mercy on me. என் மேல் இரக்கமாயிரும். Jesus stopped at the tracks. இயேசு போகிற வழியிலே நின்றார். Somebody is asking for mercy. யாரோ ஒருவர் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார். Who is that? அது யார்? I heard it. நான் அதை கேட்டேன். That blind fellow there. அங்கே இருந்த அந்த குருடன், he did not beg for money. அவன் பணத்துக்கு கெஞ்சலைங்க. Have mercy on me. என் மேல் இரக்கமாயிரும். Every time I go to this God, எப்பொழுதெல்லாம் அந்த தேவனிடத்திலே போகிறேனோ, when I kneel down, நான் முழங்கால் படியிடுகிறேனோ, in my bedroom, என்னுடைய படுக்கை அறையிலே, that is my prayer. அதுதான் என் ஜெபம். Lord, ஆண்டவரே have mercy on me. என் மேல் இரக்கமாயிரும். I have not been a chemical engineer for so many years, 32 years. 32 ஆண்டுகளாய் நான் ஒரு கெமிக்கல் இன்ஜினியராக இல்லை. But I have been your child. ஆனாலும் நான் உம்முடைய பிள்ளையாக இருந்திருக்கிறேன். After having worked for 32 years, Lord, I don't want to miss the glory of heaven, Lord. ஆண்டவர் உமக்காக இந்த 32 ஆண்டுகள் பணியாற்றின பின்பு பரலோகத்தின் மகிமை நான் இழந்துவிட விரும்பவில்லை. I am only one thought away from hell. நரகத்திலிருந்து ஒரு சிந்தை தான் என்னை தள்ளி வைத்திருக்கிறது. One thought away from hell. ஒரு சிந்தை தான், அவ்வளவுதான் என்னை நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடும். That's how careful I need to be. அவ்வளவு ஜாக்கிரதையோடு நான் இருக்க வேண்டும். So better let's look up to God in mercy, not in யார் தெரியுமா நான் யார் தெரியுமா அவருக்கு தெரியும். Let's not approach God that way. Let's go to Him and say, Lord, have mercy on me. ஆகையால் தேவனை நாம் அப்படி நாம் அணுகாமல் இரக்கத்திற்காக கெஞ்சி நாம் தேவனிடத்திலே செல்லுவோம்.